ஹாய், நான் உங்கள் சந்தியா. ஸ்வஸ்திக் 666 உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஹாய், இன்னைக்கு டியூஸ்டே, நம்மளோட ஐயனோட நாள். விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் முருகன் இருக்க வரையில் நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நம்ம விதி நம்மளை வீழ்த்த நினைச்சாலும் நம்ம அப்பன் முருகனை நம்ம நினச்சிட்டாவே நம்மளால் எல்லாமே சாதிக்கணும். ஒரு விஷயம் நம்ம தலையில் பிரம்ம எழுதிட்டா அந்த விதியை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரம்ம எழுதுகிற எழுத்தை யாரால் மாற்ற முடியும்னா நம்ம அப்பா ஒருவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. ஸோ யாராருக்கு என்னென்ன குறை இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலும், இந்த கோயில் அந்த கோயில் எல்லா கோயிலுக்கு போனாலும் நம்ம அப்பா அங்கங்கே அவ்வளவுக்கு எல்லா சக்தியும் நிறைஞ்சிருந்து இருக்கிறாரு. எல்லாமே எல்லா குறையிலும் நம்ம தீர்க்கப்பட ஒரு தெய்வம் முதல் தெய்வம் அப்படின்னா நம்ம விநாயகர் சொல்கிறோம். அப்போ நம்மளோட இஷ்ட தெய்வம், நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச தெய்வம் யாருன்னா நம்ம அப்பா முருகன். அப்போ அவரோட முக்கியமான நாள் எந்த நாள்னா நம்மளோட செவ்வாய்க்கிழமை இந்த நாள். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம முருகன் நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மனசில் ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. திருப்பியும் நம்ம அப்பனை நினச்சிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் ஒன்று இருக்கும், சரிங்களா? அந்த விருப்பத்தின்படி நம்ம அப்பா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சொல்கிறாங்க. இப்போ நான் 2 கார்டு, பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, 2 கார்டு நான் தரேன். 2 கார்டு நான் வைக்கிறேன். இந்த 2 கார்டில் ஒரு கார்டை நீங்கள் மனசில் நினச்சி நம்ம ஐயனை நினச்சிக்கோங்க. நிச்சயமாக அந்த உங்களோட என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம முருகன் என்ன நடத்தினார் ஒரு அதிசயத்தை நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் பெல் ஐக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை அப்பப்போ வரதை நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு கொஸ்டின் இருக்கோ அதை நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ரைட். ஓகே, நம்ம பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகே, பைல் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு நம்ம ஐயன் என்ன சொல்கிறார், நம்ம அப்பா முருகன் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒவ்வொரு விருப்பங்கள் ஏதோ ஒன்று இருக்குது, சரிங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை கொஞ்சமாவது நம்ம பார்க்கணும். எப்படி என்ன சொல்கிறதுன்னா, உங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள்கள் இருந்து அந்த இப்படி இருக்கே, நம்ம இப்படியே இருக்குமா, நம்ம இப்படியே இருந்துருவோமா, நம்ம ஒரு நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்ற நிலமை ஒரு கஷ்டம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம காப்பாற்ற ஒரு கடவுள் மூலிமா நம்ம யார் கிடைப்பார், நம்ம அப்பா வருவாருன்றதுக்கு இது ஒரு சாட்சி. முதல்ல இப்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எது நடந்தாலும், எது நடக்கிறது இருந்தாலும் நம்ம இது நடந்துருச்சுன்றதை வச்சு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதுலேருந்து நீங்கள் பிக்கப் ஆகி நம்ம ஒரு குறிக்கோள், நம்ம எங்கன்னா பண்ணிங்கன்னா வெளியூர் போகணும், நம்ம பயணத்தை நோக்கி எங்கன்னா போகணும் அப்படின்னா நிச்சயமாக பாசிட்டிவாக நினைங்க. நம்ம அப்பா கூடவே வருவார், உங்களுக்காக ட்ராவல் பண்ண அவர் ரெடியாக இருக்கார். ஸோ அதனால் ஆனால் ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் உடம்ப நீங்கள் சேஃபாக பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அது சேஃபாக பார்த்துக்குங்க. இதுதான் நம்ம அப்பன் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். கடினமான ஒரு விஷயத்த கூட அவர் உங்களை காப்பாற்ற அவர் ரெடியாக இருக்கார், சரிங்களா? நம்ம பைல் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு. இப்போ நம்ம பைல் நம்பர் 2 அப்படின்னா நினச்சவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நைட் ஆஃப் கப்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ்ன்னா எதையோ ஒன்று நம்ம லைஃப்பில் என்ன சொல்கிறதுனா, ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வரப்போகுது. அதில் ஒரு கிளாரிட்டி, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க, அது உங்கள் அப்பன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கிளாரிட்டி, உங்களுக்கான ஒரு ஒர்க் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியான ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்காக கிடைக்க போகுது. அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு கொரி இருந்தாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகே, மறக்காமல் பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.